வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு வாழைத்தண்டுல நம்ம ஒரு பொரியல் பார்க்கலாங்க. பொரியல் கிடையாது, இது பருப்பு தேங்காய் கூட்டு. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்றேன். வாழைத்தண்டு எப்படி கட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேங்க உங்களுக்கு. இந்த வாழைத்தண்டு வாங்கினோம்னா அதுல கத்தியில கோடு போட்டோம்னா மேல் தோல் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்படி ரவுண்டா நம்மளுக்கு கிடைச்சிரும். அத இப்படி கத்தியில கட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இந்த நாறு போல இருக்கும். இந்த நாறு இப்படி கையில சுத்தினா வந்துரும். இத வரிசையா அடுக்கிக்கலாங்க. இது மாதிரி இப்படி எடுத்து இது மாதிரி நாறு சுத்தினோம்னா நம்மளுக்கு கைக்கு வந்துரும். இந்த நாரை எங்க பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இத அப்படியே எடுத்து நீட்டமா பண்ணி காய வைப்பாங்க. பாருங்க, இது இப்படி இது மாதிரி நீட்டமா பண்ணி காய வைப்பாங்க. காய வச்சு இத சாமிக்கு திரியா ஏத்துனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க ஆப்ஷனல். இது மாதிரி நார் நான் எடுக்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி எங்க பாட்டி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சீட் பண்றாங்க. வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து உள்ளது. வெயில் காலத்துல நிறைய சேர்க்கலாம். கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து ரிலீஃப் கிடைக்குங்க. இது மாதிரி நம்ம ஸ்லைசஸா பண்ணத இப்படி குறுக்கால போட்டு பாருங்க. இப்படி ஸ்கொயர் பீசஸா, பெரிய பெரிய ஸ்கொயர் பீசஸா நம்ம பொட்டேட்டோ பொரியல் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த சைஸ் பெரிய பீசஸா பண்ணி தண்ணியில போட்டுடலாங்க. தண்ணியில போடுறப்ப அதுல ஒரு ஸ்பூன் மோர் ஊத்திக்கலாம். அப்படி மோர் ஊத்திக்கிட்டோம்னா இந்த வாழைத்தண்டு ரொம்ப நேரத்துக்கு கருக்காம இருக்கும். நம்ம ரிலாக்ஸா கட் பண்ணிட்டு அப்புறம் பொரியல் பண்றதுக்கு சௌரியமா இருக்குங்க. இது மாதிரி வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இது மாதிரி ஸ்கொயர் பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அடுப்புல வானலி வச்சாச்சுங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஊத்தினா போதும். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது கட் பண்ணி ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அத என்ன பண்ணலாம், இப்ப அத தண்ணியில போட்டு வச்சிருந்ததை ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணிட்டு அத நம்ம வானலியில போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும். மூடி வச்சிட்டோம்னா 5 மினிட்ஸ்ல வெந்துரும். இது கூட ஒரு மஞ்சத்தூளை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்மளோட சேனலை நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க, நிறைய லைக் பண்றீங்க, வியூவர்ஸ் நிறைய இருக்கீங்க. பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாக்குறப்ப சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அதை அமுத்திருங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் ஐகான் வருங்க, அதையும் அமுத்திட்டு அதுல உள்ளதுல ஆல் போட்டுட்டீங்கன்னா நம்மளோட 100 வீடியோஸும் கண்டினியூஸா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப இந்த வாழைத்தண்டை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்ப கொஞ்சம் சிம்ல வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துல வாழைத்தண்டு வெந்து போயிடும் நம்மளுக்கு. நம்மளோட வாழைத்தண்டு பாருங்க சூப்பரா வந்துருச்சு. கரெக்டா 5 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. இப்ப இதுக்கு என்னன்னா மெயின் பருப்பு நல்லா ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு கூட போட்டா கூட நல்லா இருக்குங்க. பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் புளி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அது ஊத்திக்கலாங்க. இதுக்கு ஆஸ் யூஷுவல் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்ப நான் உப்பு போடுறேங்க. கொஞ்சமா தான் உப்பு பிடிக்கும், நிறைய பிடிக்காது. உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட கொஞ்சமா மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலைய பிச்சி போட்டுடலாம். ரொம்ப நேரம் கருவேப்பிலை அடுப்புல வெந்தாலும் அதோட சத்து தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால நான் இப்பதான் கருவேப்பிலைய போடுறேன். இப்ப பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கலக்கி விடலாம். நம்ம கலக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாம். இந்த கூட்டு பதத்துக்கு வரணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க. இது இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்துல கொஞ்சமா வாயில போட்டு பாட்டுறலாங்க. ஏதாவது பத்தலைன்னா இந்த நேரத்துல போட்டு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம்.
எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், நம்ம வந்து சமையல் பண்றப்ப வேற கதை பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? நீங்க அப்படி எந்த ஞாபகமும் இல்லாம இது வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம மாமனார் மாமியார் எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் இந்த சமையல் வந்து நல்ல விதமா ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட ஃபுல் ஃபோக்கஸும் இந்த சமையல்லையே வச்சு பண்ணீங்கன்னா அதோட டேஸ்டே டிஃபரன்ஸா தாங்க இருக்கும். நம்ம வேண்டாத கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு பண்றப்ப இருக்கிற டேஸ்ட்டுக்கும் ஃபுல் ஃபோக்கஸோட எந்த வேலை பார்த்தாலுமே ஒரு ஃபுல் ஃபோக்கஸோட பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப அதோட ரிசல்ட் வந்து தனி வித்தியாசமா தான் இருக்கும். அது மாதிரி நீங்க சமையல் பண்றப்பவும் ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது எனக்கு தோணுன ஒரு சின்ன டிப்ஸ், அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. இப்ப வந்து 2 minutes நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்க போற டைம் தான் வந்து தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. அது வந்து தேங்காயில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இது மாதிரி இறக்க போறப்ப தேங்காய் போடலாம். இந்த பொரியல்ல வந்து வாழைத்தண்டுக்குள்ள சத்துக்கள் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, தேங்காய் உள்ள சத்துக்கள் இருக்குங்க. அது இல்லாம கருவேப்பிலை போட்டிருக்கோம், அதுல கால்சியம் நிறைய இருக்கு. இப்ப வானொலி ஆஃப் பண்ண போறோம். ஆஃப் பண்றப்ப கொத்தமல்லியும் நிறைய போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான சுவையான சத்தான வாழைத்தண்டு பருப்பு தேங்காய் கூட்டு ரெடி. எல்லாரும் இத வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன்.